எப்போதும் குறும்புத்தனமாக நடந்து கொள்ளும் குழந்தைகளை பெரியவர்கள் இவன் இடது பக்கமாக எழுந்தானோ என்று கூறுவதுண்டு. இதிலிருந்து இடது பக்கமாக எழுந்து வருவதில் ஏதோ தவறுதல் இருப்பதாக புரிந்து கொள்ளலாம். மேலே கூறப்பட்ட பெரியவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டு கூறுவதில்லை என்றாலும் வலது பக்கமாக திரும்பி படுக்கையிலிருந்து எழ வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நமது முனிவர்கள் நமக்கு வழங்கிய இவ்வொழுங்குமுறையை அண்மையில் மேல் நாட்டவர் முழுமையாக அங்கீகரித்துள்ளனர். நம் உடலை சுற்றும் 2 காந்த வளையங்கள் உள்ளன. இவையில் முதலாவதானது காலிலிருந்து தலைக்கும், தலையிலிருந்து காலுக்கும் வலம் வருகின்றது. 2வது காந்த வளையம் இடது பக்கமிருந்து முன்பாகம் வழியாக வலது பக்கத்துக்கும், வலது பக்கமிருந்து பின்பாகம் வழியாக இடது பக்கமும் வலம் வருகின்றது. காந்த வளையத்தின் திசைக்கேற்றவாறு உடல் அசையும் போது காந்த வளையத்தின் சுருள்கள் இறுகுகின்றன. எதிராக அசையும் போது சுருள் தொய்ந்து உடல் இயந்திரத்தின் செயல்திறனை தளர்வடையச் செய்யும். எனவே உடல் வலது பக்கம் திரும்பி எழும்புவது காந்த வளையத்தின் சுருள்களை இறுகச் செய்யும் என்பது நவீன மின்னியல் ஒப்புக்கொள்கிறது. அதனால் படுக்கையிலிருந்து ஏன் வலது பக்கம் திரும்பி எழ வேண்டும் என்ற விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும். பிபிவி மீடியா டிவோஷனல் செய்திகளுக்காக உங்கள் வெங்கடேசன். நன்றி.